நிலமாவது வாங்கிடணும், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீடு கட்டிக்கலாம், இந்த மாதிரியான கனவுகள் நிறைவேறணும் சார். வீடு வாங்கணும், அதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்க. அதாவது காணி நிலம் வேண்டும் பராசக்தினார் பாரதியார், கனவு மெய்ப்பட வேண்டும்னாரு. நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. அந்த வீடு சொத்து இல்லாதவங்களுக்கு தான் அதோடைய வலியும் வேதனையும் தெரியும். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் சொத்து இருக்குது, நமக்கு ஒன்றுமே இல்லையங்க, ஒரு இடம் கூட இல்லைங்க, ஒதுங்கி இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லைங்க, அப்படியே வாழ்க்கை போகுதுங்கிறாங்க. அப்போ வீடு நிலம் இப்படி மனை இல்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னா, இறைவனுடைய அனுக்கிரகம் உண்டா அப்படின்னா இறைவனுடைய அருளை நீங்கள் பெற முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வத்துக்கு படையல் போடணும். குறிப்பாக பொங்கல் இட்டு படைக்க வேண்டும் குலதெய்வத்துக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பொங்கல் படையல் செய்து விட்டு குடும்பத்தாரோடு போய் வழிபட்டு விட்டு சொந்த வீடு வேணும்னு இந்த ஒரே ஒரு கோரிக்கையை தான் சாமிகிட்ட வைக்கணும். அப்படி வைத்து வழிபட்டு விட்டு அங்கே என்ன பண்ணும், சிறு சிறு கற்களை எடுத்து நீங்கள் வீடு மாதிரி கட்டணும். ஒரு பேருக்கு வீடு மாதிரி கட்டி சிறு சிறு கற்களை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய கற்களை பொறுக்கி கட்டினா கூட போதும். அப்படி எடுத்து வைத்து உங்களுக்கு வீடு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் வந்தீர்களானால் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகும், வீடு அமையும். அப்படி நல்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும்.